உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 357ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம். இன்றைக்கி நம்ம கவுண்டனுடைய 8ஆம் நாளில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதில் 8ன்றது நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம். 8ஆம் நாள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய நாள். ஸோ ஆண்டவர் இயேசு பிறந்துட்டார் அப்படின்னாக்க 8ஆம் நாள் அவங்க குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்வாங்க. ஸோ அந்த 8ஆம் நாளுக்குள்ள நம்மளை நுழைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம நவநாளினுடைய இந்த 2ஆம் நாளும் கூட நம்ம நவநாள் வச்சுருக்கோம். எதுக்கு? இன்னொரு ஆன்மாவை நம்ம பைபிள் வாசித்து முழுசாக அவங்கள வாசித்து வைக்க முடிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம். கடவுள் நம்மளையே உதவி செய்ய போகிறார். ஸோ அந்த நாளை நம்ம இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் இந்த மாதிரி ஜெபத்தை ஜெபிப்போம். முதல்ல இன்றைய தினத்தில் நம்ம 2 கத்தோலிக்க கடிதங்களை வாசிப்போம். 2 யோவான், 3 யோவான். ஏன்னா எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி புத்தகங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு அதிகாரம் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வசனங்கள். 2 யோவானில் வந்து 13 வசனங்கள் தான், 300 வார்த்தைகள் கிட்ட தான். 3 யோவான் கடிதத்தில் பார்த்திங்கன்னா 300, அதுலேயும் 300க்கு அல்லது 300க்கு கொஞ்சம் கம்மியாக கூட இருக்குன்னு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்ற அந்த பைபிள் வெர்ஷனில் 300க்கும் கம்மியான வார்த்தைகள் தான். அதில் எத்தனை வசனங்கள்? 14லேருந்து 15. ஸோ பைபிள் புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப குட்டி, ரொம்ப சின்ன புத்தகம் அப்படின்னா 3 யோவான்னு சொல்லுவாங்க. யோவானினுடைய 3வது கடிதம். அதுக்கு அடுத்தபடியாக 2 யோவான். இல்லை, 2 யோவான் 3 யோவானும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் தான் இருக்கும். ரெண்டுமே அவ்வளோ சின்ன கடிதங்கள் தான் அன்பார்ந்தவர்களே. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம அந்த 2 கடிதங்களையும் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். 2ஆம் வாசகமாக 1 தீமோத்தேயு புத்தகம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதில் இன்றைக்கி 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் வாசித்து 1 தீமோத்தேயு புத்தகத்தையும் முடிப்போம். ஸோ நாளைக்கு வந்து யூதா எழுதின திருமுகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் 2 தீமோத்தேயு புத்தகமும் நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நண்பர்களே. ஸோ அதுதான் வந்து நாளைய டைம் டேபிள். இன்றைக்கி நீதிமொழிகளில் 3ஆம் வாசகமாக 30ஆம் அதிகாரம் 29லேருந்து 33 வசனங்கள் வாசித்து 30ஆம் அதிகாரத்தை முடிக்க போகிறோம் நண்பர்களே. நாளைக்கு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம இந்த யோவான் 2 யோவான் நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த 2 யோவான் யார் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் அதிகாரத்திலே அவர் அந்த வசனத்தில் சொல்கிறாரு, எல்டர் திருச்சபையினுடைய மூப்பராகிய நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நண்பர்களே. ஆனால் அவர் பேரை குறிப்பிடல. பேரை குறிப்பிட்டிருந்தாலே பிரச்சனை இருக்கும் என்பதுன்னு உங்களுக்கு தெரியும். பேரை வேற குறிப்பிடல. பட் இருந்தாலும் இதை வந்து திருச்சபையின் தந்தையர்களும் நம்மளுடைய திருச்சபையின் பாரம்பரியமும் இதை வந்து புனித யோவானுக்கு தான் வந்து ஜெபதேயுனுடைய மகன், நம்ம புனித யாக்கோபு, பெரிய யாக்கோபு, ஜேம்ஸ் த கிரேட்டர் அவருடைய சகோதரரான புனித யோவான், அந்த 3 பேரை ஆண்டவர் சூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா? புனித பேதுரு, புனித யோவான், புனித யாக்கோபு. அந்த 3 பேரில் ஒருத்தர் ஆண்டவருடைய இதயத்தில் சாய்ந்திருந்த நற்செய்தி எழுதின 1 யோவான் கடிதத்தை எழுதின அதே ஆள் தான் இந்த 2 யோவானையும் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. பட் இவ்வளோ தெளிவாக வந்து திருச்சபை சொல்லியிருந்தாலும் இன்னொரு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 2ஆம் நூற்றாண்டில் பப்பையஸ் ஹைராபோலிஸ் அப்படின்ற ஆயர் இருந்திருக்கார். ஸோ இந்த ஆயர் வந்து வேற ஒருத்தர் யோவான்ற பேரில் புனித யோவான் அப்போஸ்தலர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் ஒரு மூப்பர் இருந்திருக்காரு, திருச்சபையின் மூப்பர். அதே எபேசு நகரம், ஆசியா மைனர் பகுதியில் எபேசு நகரத்திலே அவரும் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யூசிபஸ் அப்படின்ற திருச்சபையினுடைய வரலாற்று அறிஞர் வந்து இந்த 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிஷப் பப்பாயஸ் எழுதின இந்த ஒரு கூற்றை வந்து அவர் கோட் பண்ணுறார். ஸோ ஒருவேளை இந்த வேற யாரோ ஒரு யோவான், இந்த எல்டர் தான் எழுதியிருக்கக்கூடுமோ, இந்த மூப்பர் தான் எழுதியிருக்கக்கூடுமோன்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சந்தேகப்படுறாங்க நண்பர்களே. ஸோ அதனால வந்து பார்த்திங்கனாக்கா இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து 2 விஷயம் தெளிவாக இதிலேருந்து, இது வந்து புனித யோவான் தான் எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் இந்த 2 யோவானுக்கும் அதே போல் 1 யோவான் கடிதத்துக்கும் புனித யோவானினுடைய நற்செய்திக்கும் நிறைய ரொம்ப நெருக்கமான தொடர்புகள் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்சபையின் தந்தையர்கள் வந்து இது யோவான் தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எந்த டவுட் இல்லாமல் சொல்கிறாங்கன்றதுனால நமக்கு இது தெளிவாக தெரியும், இது வந்து புனித யோவான் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்பார்ந்தவர்களே. சரி, அப்படின்னா இது எப்போ எழுதியிருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவானை எழுதின அதே காலகட்டங்களில் தான் 2 யோவானை எழுதியிருக்கக்கூடும் அப்படின்றாங்க. ஸோ இது கிபி 100களில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல நற்செய்தி கிபி 90களில் எழுதப்பட்டது.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த 1 யோவானும் 2 யோவானும் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதில். சரி, இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு தி எலெக்ட் லேடி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டி அப்படின்னாக்கா, பெருமாட்டி அப்படின்னாக்கா ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு திருச்சபையை குறிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இது எலெக்ட் லேடி அப்படின்றது யாரோ ஒரு தனிநபரில் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இவ்வளோ நாளாக. பட் அப்படி கிடையாது. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ஒரு இளம் திருச்சபையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ அதை நம்ம இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த கடிதம் முடிகிறம்போது பார்த்திங்கனாக்கா உங்களுடைய சகோதரியான இந்த இளம் பெண்ணும் உங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த திருச்சபை, இப்போ இவர் புனித யோவான் இருக்கிற திருச்சபையை தான் அவர் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ இதுதான் அதுக்கான மெயின் ரீசன். நமக்கு தெரியும் புனித யோவான் வந்து எபேசு நகரத்தில் பல வருஷங்கள் அவர் அங்கே தான் வந்து பணி செஞ்சார். அவரோட நற்செய்தி பணியை செஞ்சார். ஸோ அவருடைய அந்த மறை மாவட்ட அந்த எல்லைக்குள்ளே வேறு ஏதோ ஒரு திருச்சபைக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தென்மேற்கு துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திருச்சபைக்கு புனித யோவான் எழுதக்கூடிய ஒரு கடிதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த எலெக்ட் லேடி, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டின்றது ஒரு திருச்சபையை குறிக்கும். ஒரு சின்ன குட்டி திருச்சபை, இளம் திருச்சபை. சரி, அன்பதில் இதனுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆயர் அவருடைய ஆடுகள் பிரச்சனையில் ஒரு டேஞ்சரில் மாட்டிகிட்டு இருக்கு, அந்த ஆடுகளுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம் தான் அன்பர்களே. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக அவர் வந்து நிறைய இறையியல் விஷயங்கள், போதனைகள்லாம் அவர் சொல்கிறதுக்கு இடமில்லை. அவர் வந்து என்ன சொல்வார், நான் இதை வந்து பேப்பர்லேயும் பென்லேயும் நான் எழுதலை, நான் கடிதத்தில் எழுதாமல் நான் நேரில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால தான் இது ஒரு குட்டி கடிதம். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஒன்று அவங்கள பாராட்டுவார், இன்னொன்று எச்சரிப்பார். ஸோ எதுக்கு பாராட்டுறாரு இந்த திருச்சபையை? ஏன்னா இவங்க வந்து சத்தியத்திற்கும் உண்மைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கட்டளைகள், அன்பினுடைய அந்த கட்டளைகளை அவங்க கடைபிடிக்கிறதுல நல்லா தொடர்ந்து அவங்க போராடுறாங்க. ஸோ அதுக்கு இந்த கடிதத்தை அவர் வந்து அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறாரு, அவங்கள வந்து அவர் பாராட்டுறாரு. அது மட்டும் இல்லை, அதே இதில் தொடருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாராட்டுறாரு. எச்சரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வழக்கம் போல் அன்பர்களே போலி இறைவாக்கினர்கள் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா திருச்சபையிலும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க நம்மதில். இப்போ திருச்சபை ரொம்ப மோசமாக போகுது, ஆயர்கள் சரியில்லை, குருக்கள் சரியில்லை, கன்னியர்கள் சரியில்லை. இல்லை, இது இப்போ நடக்கலை. இது துவக்க காலத்திலருந்தே அந்த அரக்கப்பாம்பு அந்த பெண்ணினுடைய பிள்ளைகளை திருவெளிப்பாடு 12 வர மாதிரி திருச்சபையை வந்து சாத்தான் தாக்கி கொண்டு தான் இருக்கிறான். அந்த உலகத்தின் மூலியமாக, உடலின் மூலியமாக அவன் தாக்கிக்கிட்டு தான் இருக்கான் அன்பானவர்களே. ஸோ இவங்க யார்? இந்த போலி இறைவாக்கினர்கள் வழக்கம் போல் எதிர்கிறிஸ்து யார்? ஒன்று அந்த திருச்சபையினுடைய அதிகாரத்தில் உட்காந்து தன்னை வழிபட சொல்கிறவன், அது ஒரு கேரக்டர். பட் இப்போது நடுவுலேயே நிறைய எதிர்கிறிஸ்துகள் வராங்க. எல்லாருமே அதை சொல்கிறாங்க. யார் அது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்தாருன்றதை புறக்கணிக்கிறவங்க இந்த எதிர்கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ புனித பவுல் வந்து இந்த கடிதம் இவங்கள இந்த தப்பான போதனைக்குள்ளே ஆண்டவர் மாமிசத்தில் வெளிப்படல அப்படின்னு சொல்கிறவங்களை எதிர்க்கக்கூடிய, அவங்ககிட்டருந்து எச்சரிக்கக்கூடிய ஒரு கடிதமாக பார்க்குறாங்க மதுளை. சரி, 3 யோவான் பார்த்தா இதுவும் அதே ப்ராப்ளம் தான் மதுளை. இதுவும் கிட்டத்தட்ட 2 யோவானுடைய அதே ஸ்டைலில் தான் இதனுடைய எழுத்தும் இருக்கும். ஸோ இது ஏற்கனவே எழுதப்பட்ட 1 யோவான் 2 யோவான் நற்செய்திக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு இதில் இருக்கிறதுனால இதையும் ஆதி திருச்சபை வந்து கண்டிப்பாக புனித யோவான், அப்போஸ்தலராகிய புனித யோவான் தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இது எப்போ எழுதப்பட்டது? அதே டைம். ஸோ கிபி 100 1 யோவான் 2 யோவான் எழுதுகிற டைமில் தான் 3வது யோவானும் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. சொல்லப்போனால் 3 யோவான் தான் முதல்ல எழுதியிருக்கக்கூடும், அதுக்கப்புறம் தான் 1 யோவான் 2 யோவான்லாம் எழுதியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதனுடைய சாராம்சம் என்ன? இந்த 3 யோவான் வந்து எதுக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்மதில் இதனுடைய சாராம்சம், இதோடைய டெஸ்டினேஷனும் இதுவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குட்டி திருச்சபைக்கு தான் அவர் எழுதுகிறாரு. இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் மெயினாக 3 ரீசன்ஸ்க்காக எழுதுகிறார் அன்மதில். முதல் விஷயம்,
அங்கே வந்து காயுவு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவரை வந்து இங்கிலீஷில் வந்து கேஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த காயு வந்து நிறையா நற்செய்தி அறிவிப்பாளர்களுக்கு அவர் ரொம்ப பணக்காரவர். ஸோ அவர் வந்து நிறைய இந்த நற்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு வந்து டெம்பரரியாக உணவு கொடுத்து தங்குற இடம் கொடுத்து அவர் பார்த்துக்கிறாரு இந்த காயு அப்படின்றவர். ஸோ அவரை வந்து ஊக்குவிக்கும் விதமாக, என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த காயு யாருன்னு இறையில அறிஞர்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. திருத்தூதர் பணி 1929 மாசிதோனியாவில் ஒரு காயு இருக்கார். அதுக்கப்புறம் தெர்பி அப்படின்ற ஒரு இடத்துல திருத்தூதர்கள் பணி 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே ஒரு காயு இருக்கார். அப்புறம் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் 1 கொரிந்தியர் 1:14 அங்கே ஒரு காயு இருக்கார். அதனால இந்த 3 பேர்த்தில் எந்த காயு புனித யோவான் சொல்கிறாரா, இல்லை வேற யாரோ ஒரு தனி ஆள் எபேஸ் நகரத்தில் இருக்கவரை பற்றி பேசுகிறோமா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இவர் வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறாரு, விருந்தோம்பலில் சிறந்து விளங்குறார். இந்த திருச்சபையினுடைய இந்த தலைவர்களுக்கு நல்ல விருந்தோம்பல் செய்கிறாரு, அவங்களுக்கு உதவிகள்லாம் செஞ்சு அனுப்புகிறாரு அன்பர்களே. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது அவங்கள இந்த காயோ ஊக்குவிக்கிறதுக்காக இந்த 3ஆவது கடிதத்தை எழுதுகிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்க, தியோத்திரிபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இந்த தியோத்திரிபு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலக்கணம் பிடிச்ச ஒரு திருச்சபையின் தலைவராக இருக்கார். எந்த அளவுக்குன்னு அன்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 யோவானில் புனித யோவானுடைய அதிகாரத்தையே இவர் எதிர்க்கிறார். அங்கே பவுலுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறாங்க. அதனால் பவுல் கொரிந்தியர்களுக்கு கதறி வருத்தப்பட்டு எழுதுறாரு. இங்கே புனித யோவானுடைய அன்பர்களே, ஆண்டவரை காட்சியில் பார்த்து ஆண்டவரோட நடந்தவங்களுடைய அதிகாரத்தையே எதிர்க்கிற இந்த புத்தி ஸ்டார்டிங்லேருந்தே திருச்சபையில் இருந்திருக்குது. அந்த மாதிரி அப்போ இந்த புத்தி நமக்கு வரவே கூடாது. அப்படின்னா பாவம் செய்ய சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நற்கரணி நீ கையில் தான் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பைபிள் படிச்சிருக்கோம், நம்ம வந்து திருச்சபையினுடைய மறைக்கல்வி தெரியும், திருச்சபையின் பாரம்பரியம் தெரியும். அதுலேருந்து டோட்டலாக டைவர்ட் ஆகிற சொல்கிறாங்கன்னா நம்ம அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம திருச்சபை எதிர்க்கணும்னு அவசியமே இல்லை அன்பர்களே. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த விசுவாச கோட்பாடுகள்லாம் 2000 வருஷமாக இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு கேள்வி கேட்கணும்? ஸோ அந்த மாதிரி எதிர்க்கிறவர் தான் இந்த தியோத்திரிபு. இவர் வந்து புனித யோவானுடைய அதிகாரத்தை எதிர்த்துக்கிட்டு இவர் வந்து தன்னையே தலைவராக ஏற்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அவரை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு தான் அவர் போலி ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார் 3 யோவான். 3வது ஒரு காரணம், அந்த காயுவுக்கு வந்து திமேத்ரேயு அப்படின்ற ஒரு நல்ல விசுவாச இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை வந்து இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி, அவருக்கு சிபாரிஷ் பண்ணி இவர் இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஸோ அவர் தான் இந்த 3 யோவானையும் எடுத்துக்கிட்டு போகிறாரு. இந்த 3 யோவான் கடிதத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவே அவருக்கு ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஸோ இவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு இவருக்கு நீங்கள் விருந்தோம்பல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த காயுவுக்கு வந்து இவர் இந்த 3 யோவானில் சொல்கிறார் நண்பர்களே. ஏன்னா ஆதி திருச்சபையில் வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதுவாங்க. இப்போ கூட பாருங்கள், புனித லோயலா இன்னாசியார் புனித சவேரியாரை இந்தியாவுக்கு அனுப்பும்போது ஒரு கடிதம் அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. திருத்தந்தை வந்து கடிதம் எழுதி அனுப்புகிறாரு, இந்த மாதிரி புனித சவேரியாரை வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடிதங்கள்லாம் வந்து நம்ம இங்கே மறை மாவட்டங்களில் கொடுக்கும்போது அதுக்கு வந்து வல்லமை உண்டு. ஸோ அதனால தான் அந்த ஆயர் அந்த திருத்தந்தையினுடைய அந்த அதிகாரத்தில் வந்து சில சமயம் அரசர் வந்து கடிதம் எழுதி அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி அப்போது திருச்சபையில் வந்து இந்த ஒரு வழக்கம் இருந்திருக்கு. ஸோ ஒருத்தர் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள வந்து அவங்க ஏற்றுக்கொள்வார்கள், அவங்களுக்கு நற்செய்தி பணியை செய்கிறதுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் தருவாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். பதிலே மோஸ்ட்டாக இதனுடைய டோன் இந்த 2 யோவான் 3 யோவானில் பார்த்தோன்னா ஜென்ரலாக வந்து ஒரு கைண்டாக ஒரு கனிவான ஒரு ஒரு மேய்ப்பு பணியில் இருக்கிற ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு எழுதக்கூடிய ஒரு அழகான ஒரு கடிதத்தை போல தான் நம்ம பார்க்குறோம். ஸோ புதிய ஏற்பாட்டினுடைய ரொம்ப குட்டி சின்ன புத்தகங்கள் அப்படின்னாக்கா இந்த 2 யோவான் அல்லது 3 யோவான், அதுலேயும் குறிப்பாக 3 யோவான் தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம 1 தீமோத்தேயுக்கு போவோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். முதல்ல இதில் வந்து புனித பவுல் திரும்ப 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக இந்த உணவு சம்மந்தப்பட்ட இந்த விதிமுறைகளை வந்து நீங்கள் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு வசனம் இருக்குது. ஸோ நீங்கள் எதை குடித்தாலும் உண்டாலும் நீங்கள் கடவுள் நன்றி செலுத்திட்டு குடிங்கன்னு சொல்கிறது ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே திரும்ப இன்னொரு வசனம் இருக்கும், அதுவும் நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் வந்து 4ஆம் அதிகாரத்தில் இளைஞர்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அழகான வசனம். தீமோத்தேயுக்கு புனித பவுல் எழுதுகிறார் இல்லையா? ஸோ இது தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஒரு ஆயர் தான், அவர் ஒரு 30 வயசு தான், அந்த ரேஞ்சில் தான் அவர் இருப்பாராம். ஸோ அவருக்கு எழுதக்கூடிய இந்த ஒரு கடிதம், ஸோ அவருடைய இளமை காலத்துக்கு ஒரு அழகான வசனம் இருக்கும், அதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் மாதிரி. அப்புறம் அதே 4வது அதிகாரத்தில் ஆர்டினேஷன் அன்பர்களே. ஸோ குருத்துவ திருநிலைப்பாடுக்கு ஏற்கனவே திருச்சபையில் இருந்துச்சு, கைகளை வச்சு ஆயர் வந்து திருநிலைப்படுத்துகிறார் பாருங்க குருவை, அந்த வழக்கு முறை இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இதை நம்ம பிரிந்து போன சகோதரர்களுக்கு இந்த வசனம்லாம் காட்டணும். இப்போ இந்த பவுல் தலையில் கை வச்சு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பார்க்குறோம் தீமோத்தேயுவின் கையில் தலையை வச்சு திருநிலை பண்ணுறாங்க. அங்கே 7 திருத்தொண்டர்கள் கையில் தலையில் வந்து கைகளை வைக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். ஸோ ஆயர்கள் கை வச்சு தான் திருநிலைப்பாடு பண்ண முடியும். எனக்கு பைபிள் தெரியுன்றதுனால நான் ஒரு குருவாக முடியாது, நான் ஒரு தனியாக போய் ஒரு திருச்சபையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. எனக்கு பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பைபிளை தூக்கிட்டு நான் போக முடியாது. நான் ஒரு அப்பத்தை எடுத்து அதை வந்து ஆண்டவருடைய உடலாக என்னால் கன்ஃபெக்ட் பண்ண முடியாது. என்னால் அதை வந்து அதை வந்து அர்ப்பணிக்க முடியாது, ஆண்டவருடைய உடலாக மாற்ற முடியாது, அவரோட ரத்தமாக மாற்ற முடியாது. அப்படி பார்த்தா ஒரு குழந்தை கூட தான். அப்புறம் நான் வந்து பைபிள் எடுத்து வச்சுட்டு ஒரு பெட்ரூமுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு சிப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது என் உடல்னு சொன்னால் அது மாறிடுமான்னு வந்துடலே. அப்போது பிரிந்து போன சகோதரர்களே, எனக்கு அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு பாஸ்டர் வந்து அதை எடுத்து பண்ணால் அது மாறிடுமா? யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு கேஸில் போய் முடியும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் முடியும்ல. எல்லாருமே வீட்டில் பெட்ரூமில் ஒருத்தவங்க தனியாக ஒரு வீட்டை ஆரம்பிச்சுக்கிட்டு இல்லை அப்போஸ்தலர்கள் அந்த அதிகாரத்தை கைகளை வச்சுருக்கணும். அப்போது ஒரு பாஸ்டர்கிட்ட போய்ட்டு உங்கள் தலையில் யார் அபிஷேகம் பண்ணா கை வச்சா, அவர் ஒரு குருவாக இருக்கணும், அவர் ஒரு ஆயராக இருக்கணும், அப்போஸ்தலர்களுடைய அதிகாரத்தில் இருந்திருக்கணும். அந்த ஆயர் தலையில் இன்னொரு ஆயர் கை வச்சுருக்கணும், திருநிலைப்படுத்தியிருக்கணும், அவரை இன்னொருத்தர் திருநிலைப்படுத்தியிருக்கணும். அப்படியே போனால் 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தராக இருக்கணும். அந்த செயின் உடையாமல் இருக்கணும். அதுதான் அப்போஸ்டாலிக் சக்சஷன் அப்படின்வோம். அப்போஸ்தலர் வரி வரும் ஒரே பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை இது. ஸோ இது வந்து அப்போஸ்டாலிக் சர்ச். அப்படி இருக்குமா? இருக்காதே எந்த பிரிந்து போன சகோதரர்களுடைய சபையினும். அப்போ அங்கே நற்கரணையே இல்லை. அவங்க சொல்லலாம் கம்யூனியன், ஹோலி கம்யூனியன் கூட சொல்லலாம், ஆண்டவருடைய திருவிருந்துன்னு சொல்லலாம். ஆனால் அது வெறும், அவங்களும் அப்படி தான் நம்புகிறாங்க, அது வெறும் திராட்சை ரசமும் அது வெறும் அப்பமும் தான். அது வெறும் ஆண்டவருடைய இறுதிரா உணவை வந்து அவங்க நினைவில் கொள்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, அதுக்கான திருநிலைப்பாடுக்கான இன்னொரு வசனத்தை நீங்கள் நம்ம பார்ப்போம். முதல்ல 5வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, புனித பவுல் வந்து முதியோர்களை எப்படி நடத்தணும், இளையோர்களை எப்படி நடத்தணும், அதே போல் விதவைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவைகள்லேயே நிறைய கேட்டகரியை பிரிப்பார் நண்பர்கள். இன்றைக்கி அதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கல்யாணம் ஆகியிருக்கு, அவங்க வந்து இளைஞர் ஒரு யூத் வந்து திடீர்னு கல்யாணம் ஆகி ஒரு பெண் வந்து ஒரு ஆணை இழந்துட்டாங்களா, அவங்களுடைய கணவரை இழந்துட்டாங்களா, இல்லை முதிர்ந்தவங்க இழந்துட்டாங்களா? முதிர்ந்தவங்க இழந்துட்டா யார் அவங்கள பார்த்துக்கணும்? இளையவர்கள் இழந்துட்டாங்களா, அவங்க வந்து கோயிலில் நீங்கள் ஒன்று வந்து உங்களே நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் இருந்து. இல்லையா, நீங்கள் இளைஞர்களாக இருக்கீங்களா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுங்க, அது பெஸ்ட்டு அப்படி சொல்லி. ஸோ விதவைகளை வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறார் புனித பவுல், அதை தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். பட் விதவையாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து டிவோர்ஸுக்கு இங்கே பேசவே இல்லை அன்பர்களே, கணவர் இறந்திருக்க வேண்டும். அதே போல் அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்கன்னா அவங்க வந்து கோயில் காரியங்களில் ஈடுபடட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு என்பதில். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி இந்த இடத்துல தான் மாதாவுடைய என்றும் கன்னி, மாதா வந்து எப்போவுமே வெர்ஜின் அப்படின்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எவிடன்ஸ் இருக்குது அன்பர்களே. ரொம்ப ரொம்ப மறுக்க முடியாத ஒரு எவிடன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மாதா என்றும் கன்னின்றதுக்கு அந்த சகோதர சகோதரிகள் வேற ஒருத்தவங்கன்னு பார்த்தோம். வேற ஒரு மரியான்றவங்க குளோப்பாவினுடைய மரியாவினுடைய பிள்ளைகள்னு நம்ம பார்த்தோம். பட் அதை தாண்டி இன்னொரு எவிடன்ஸ் பார்த்தா, ஆண்டவர் ஏன் மாதாவை வந்து தன்னோட ஒரு சீடர்கிட்ட விட்டுட்டு போகணும்? மாதாவுக்கு மற்ற பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க பார்த்துக்கலாம்ல. இதை நம்ம வாயில் சொல்கிறோம், அவங்க பார்த்துக்கணுன்றதுக்கு பைபிளில் எங்கே இருக்குது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி புதிய ஏற்பாட்டின் கட்டளையே நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ புனித பவுல் இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு கிறிஸ்தவர், நல்ல கிறிஸ்தவர்னா இதை செய்யணும்னு சொல்லி அவர் இன்றைக்கி சொல்கிறார். ஸோ இதிலிருந்து மாதாவுக்கு வேறு எந்த பிள்ளைகளும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஒரு சீடர்கிட்ட இது இப்படி ஒப்படைச்சிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதோடைய. ஸோ அதை விளக்குறையில் எங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, முதிர்ந்தவர்கள், இளையவர்கள், விதவைகள் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி புனித பவுல் சொல்லுவார். அது மட்டும் இல்லை அன்பர்களே, தீமோத்தேயு இந்த கிறிஸ்தவ இந்த திருச்சபைகளை தன்னுடைய குடும்பத்தை போல் கரெக்டாக நடத்தணும் அப்படின்றதையும் அவர் சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு விஷயம் அன்பர்களே, எல்லா ஆண்களையும் பெண்களையும், இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், எதிர்பாலினத்தில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி பார்க்கணும், அழகான வசனங்கள் அன்பர்களே. இன்றைக்கி ஒரு ஆணை பார்க்குறோம், அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு பெண்ணை பார்க்குறோம், எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி அவங்கள நடத்தணும், அதை இன்றைக்கி இப்போ இந்த பவுல் அழகாக சொல்லி தருவார். அதுக்கப்புறம் இன்னொரு சர்ச்சைக்குரிய ஒரு வசனம், தீமோத்தேயு கிட்ட கொஞ்சமாக நீ ஒயின் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். திராட்சை மது நீ அருந்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே அதை நிறைய பேர் கையில் காமிச்சு, பாருங்கள் இங்கே பவுலே குடிக்க சொல்கிறார், அதனால் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்வாங்க. முதல்ல அதை பற்றி நம்ம விளக்குறையில் பார்ப்போம், அது சரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவர் எப்படி அடிமைகள் தங்களுடைய தலைவர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தலைவர்கள் எப்படி அடிமைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தில் அன்பர்களே, இந்த அடிமைகள் தலைவர்கள் எப்படி நடத்தணுன்றதை அவர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த போலி இறைவாக்கினர்கள் பற்றியும் போலி போதகர்கள் பற்றியும் சொல்லுவார். அன்பர்களே, அன்பு, அந்த பணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த ஆசை விட்டுறணும், அது இருந்துச்சுன்னா நம்ம மீட்படைய முடியாது அப்படின்றதையும் இன்றைக்கி வலியுறுத்தி சொல்வார் அன்பர்களே. ஸோ இந்த ஒரு பின்னணியோட நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அம்மா, எங்களுக்கு இன்னும் ஒரு ஆன்மா, யாருக்கு நாங்கள் அவங்கள முழுசாக விவிலியம் வாசித்து முடிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த ஆன்மாவை எங்களுக்கு காட்டுங்கம்மா. இன்னும் இந்த ஒரு 8 நாட்களில் நீங்கள் காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களை கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம்மா. அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். யோவான் எழுதிய 2ஆம் திருமுகம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டிக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது: உங்கள் மேல் எனக்கு உண்மையான அன்பு உண்டு. எனக்கு மட்டுமல்ல, உண்மையை அறிந்துள்ள அனைவருக்குமே உங்கள் மேல் அன்பு உண்டு. உண்மையின் பொருட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம். அந்த உண்மை நம்முள் நிலைத்திருக்கிறது. அது என்றென்றும் நம்மோடு இருக்கும். இவ்வாறு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் நமக்கு தந்தையாம் கடவுளிடமிருந்தும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகும். தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே:
ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம். அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீச்செயல்களிலும் பங்கு கொள்கிறார்கள். நான் உங்களுக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை. மாறாக உங்களிடம் வந்து நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன். அப்போது நம் மகிழ்ச்சி நிறைவடையும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உம் சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். யோவான் எழுதிய 3ஆம் திருமுகம். அன்பார்ந்த காயுவுக்கு மூப்பனாகிய நான் எழுதுவது: உம்மிடம் நான் உண்மையாக அன்பு செலுத்துகிறேன். அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கேற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உம்மை குறித்து சான்று கூறிய போது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்குரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். நான் உங்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன். ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக் கொள்ள விரும்பும் தியோத்திரபு எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை. ஆகையால் நான் அங்கு வந்தால் அவர் செய்து வருவதையெல்லாம் எடுத்து காட்டுவேன். அவர் எங்களுக்கு எதிராக பொல்லாதன பிதற்றுகிறார். இச்செயல்கள் போதாதென்று அச்சகோதரர்களை தாமும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்ள விரும்புவோர்களையும் அவர் அனுமதிப்பதில்லை. மேலும் அவர்களை அவர் திருச்சபையை விட்டு வெளியேற்றுகிறார். அன்பார்ந்தவரே, தீமையை பின்பற்ற வேண்டாம், நன்மையையே பின்பற்றும். நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், தீமை செய்வோர் கடவுளை கண்டதில்லை. தெமேத்திரியுவை பற்றி அனைவரும் நற்சான்று கூறுகின்றனர். உண்மையும் நற்சான்று தருகிறது. நாங்களும் அவ்விதமே நற்சான்று கூறுகிறோம். எங்கள் சான்று உண்மையானது என்று உமக்கு தெரியும். நான் உமக்கு எழுத வேண்டியவை இன்னும் பல இருப்பினும் அவற்றை நான் எழுத்து வடிவில் தர விரும்பவில்லை. விரைவில் உம்மை கண்டு நேரில் பேசுவேன் என எதிர்பார்க்கிறேன். உமக்கு அமைதி உரித்தாக்குக. இங்குள்ள நண்பர்கள் உமக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். அங்குள்ள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வாழ்த்து கூறவும். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம். அதிகாரம் 4. தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில்
சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். அலகைக்கு உரியவர் என்னும் குறியிடப்பட்ட மனச்சான்று உடைய பொய்யர்களின் வெளிவேடத்தால் கவரப்படுவர். அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள். சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றியுணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார். கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே. நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விலக்க வேண்டியதில்லை. ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துக் கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாயிருப்பாய். நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். உலக போக்கிலான புனைகதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறைப்பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும். ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகின்றோம். அவரே எல்லாருக்கும், சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பர். இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா. நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாயிராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய். உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 5. முதியோரிடம் கடுமையாயிராதே. அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனத்தோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. கைம்பெண்களுக்கு மதிப்பு கொடு. ஆதரவற்ற கைம்பெண்களையே இங்கு குறிப்பிடுகிறேன். பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உடைய கைம்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறைப்பற்றிற்கு ஏற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றி கடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும். இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது. ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அல்லும் பகலும் மன்றாட்டிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருப்பாராக. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடைப்பிணங்களே. கைம்பெண்கள் யாதொரு குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிடு. தம் உறவினரை, சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதலிப்பவராவர். அவர்கள் விசுவாசமற்றோரை விட தாழ்ந்தோராவர். 60 வயதுக்கு குறையாத ஒருவரே கைம்பெண்ணாக பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். அவர் ஒரு கணவரை கொண்டவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் பிள்ளைகளை வளர்த்தல், விருந்தோம்பல், இறை மக்களின் காலடிகளை கழுவுதல், இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களில் ஈடுபட்டு
அவற்றால் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். இளம் கைம்பெண்களை பதிவு செய்யாதே. ஏனெனில் கிறிஸ்துவிடமிருந்து தங்களை பிரிக்க கூடிய தீய நாட்டம் எழும்போது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள். தாங்கள் முதலில் கொடுத்த வாக்கை மீறினால் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். அதோடு வீடு வீடாய் சுற்றித் திரிந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமின்றி தகாதவற்றை பேசி வம்பளக்கிறவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். எனவே இளம் கைம்பெண்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று வீட்டு தலைவிகளாய் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அப்போது எதிரி பழி தோற்ற எந்த வாய்ப்பும் இராது. ஏனென்றால் இவர்களுள் சிலர் ஏற்கனவே நெறி தவறி சாத்தானுக்கு பின் சென்று விட்டார்கள். நம்பிக்கை கொண்ட பெண் ஒருவரிடம் கைம்பெண்கள் இருந்தால் அவரே அவர்களுக்கு உதவி செய்யட்டும். திருச்சபையின் மீது அச்சுமையை சுமத்தக்கூடாது. ஏனென்றால் அப்போதுதான் உண்மையிலேயே ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு திருச்சபை உதவி செய்ய முடியும். சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறைவார்த்தையை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் இருமடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்றும் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே என்றும் மறைநூல் கூறுகிறது. ஒரு மூப்பருக்கு எதிரான குற்றச்சாட்டை 2 அல்லது 3 சாட்சியங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாதே. பாவம் செய்கிறவர்களை அனைவர் முன்னிலையிலும் கடிந்து கொள். அப்பொழுது மற்றவர்களும் அச்சம் கொள்வர். கடவுள் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் தேர்ந்து கொள்ளப்பட்ட வானதூதர்களின் முன்னிலையிலும் உனக்கு நான் முன்னெச்சரிக்கையாக கூறுவது, நான் சொன்னவற்றை கடைபிடித்து வா. முன்கூட்டியே முடிவெடுக்காதே. நடுநிலை தவறாதே. அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே. பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே. உன்னை தூய்மை உள்ளவனாக காத்துக்கொள். தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்றின் நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல் நல குறைவின் பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவும் பயன்படுத்து. சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை. அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன. வேறு சிலருடைய பாவங்களோ அவர்களுக்கு பின்னே வந்து சேர்கின்றன. அவ்வாறே நற்செயல்களும் வெளிப்படையானவையே. வெளிப்படையாக இல்லாதவையும் என்றுமே மறைந்திருக்க முடியாது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 6. அடிமை தலையில் இருப்போர் தங்கள் தலைவர்களை முழு மதிப்புக்கு உரியவர்களாக கருத வேண்டும். அப்பொழுது கடவுளின் பெயரும் போதனையும் பழிச்சொல்லுக்கு உள்ளாகாது. நம்பிக்கை கொண்டோரை தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களும் சகோதரர்கள்தானே என்று மதிப்பு கொடுக்காதிருத்தல் தவறு. மாறாக தங்கள் நற்செயலால் பயன்பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாயிருப்பதால் இன்னும் மிகுதியாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான்.
ஆனால் மனநிறை உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து தெரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியோ பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கென்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இவ்வுலகில் செல்வர்களாயிருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். தீமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக. உலக போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துகளிலிருந்தும் விலகியிரு. அந்த ஞானத்தை பெற்றிருப்பதாக காட்டிக்கொண்ட சிலர் விசுவாசத்தை விட்டு விலகினார்கள். இறை அருள் உங்களோடு இருப்பதாக. நீதிமொழிகள் அதிகாரம் 30. பீடு நடை போடுபவை 3 உண்டு, ஏறுபோல நடக்கின்ற 4வது ஒன்றும் உண்டு. விலங்குகளுள் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின்வாங்காததுமான சிங்கம், பெருமிதத்துடன் நடக்கும் சேவல், மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டுக்கடா, படையோடு செல்லும் அரசன். நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும், தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்திக் கொண்டிரு. ஏனெனில் மோரை கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும், மூக்கை நெரித்தால் ரத்தம் வரும், எரிச்சலூட்டினால் சண்டை வரும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எந்த காலத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, முதிர்ந்த காலத்திலையோ இளமை காலத்திலையோ நாங்கள் ஆண்டவருடைய கட்டளையின்படி வாழ்வதில் தான் அன்பு அடங்கியிருக்குன்னு புனித யோவான் சொல்கிறது போல அப்பா. அந்த கட்டளைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உங்களை அன்பு செய்யவும், உங்களை அறிந்து கொள்ளவும், ஒளியில் நடக்கக்கூடிய மக்களாக நாங்கள் வாழணும். ஆண்டவரே, இவ்வளோ தெரிஞ்சிருச்சாப்பா. இனிமேல் நாங்கள்
எங்களுடைய ஊனி எலும்பின்படி நடக்க மாட்டோம். எங்களுக்குள்ளே இந்த ஒரு போர் இருக்குன்றதை இப்போ தான் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஒரு வழியில் நடக்க எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. ஒளியின் மக்களாக வாழ நாங்கள் பாவத்தில் உறங்காமல் இருக்க அருள் தாரும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்றைக்கி பாருங்கள், நம்ம 3ஆம் வசனத்தில் பாருங்கள், 2 யோவானில் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகும் அப்படி சொல்கிறாரு. முதல்ல ஜென்ரலாக அருளும் அமைதியும் தான் சொல்லுவாங்க பாருங்கள். ரோமையர் 1:7, 1 பேதுரு 1:2, திருவெளிப்பாடு 1:4 எல்லா அப்போஸ்தலர்களுமே கிரேஸ் அண்ட் பீஸ் சொல்கிறாங்க முதல்ல. அப்போ நம்மளும் அந்த மாதிரி மற்றவங்களை வாழ்த்தலாம்ல. உங்களுக்கு வந்து அருளும் அமைதியும் உரித்தாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம மேபி ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், இல்லை ஒரு இமெயில் அனுப்புகிறோம், இல்லை நம்ம ஒருத்தவங்க கூட பேசுகிறோம் அப்படின்னா ஓகே, கடவுள் உங்களுக்கு அந்த அருளும் அமைதியும் கொடுப்பார். ஸோ அருளும் அமைதியும் தான் நமக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு கொடையாக இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், இரக்கம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாரு. இது இங்கே மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது அன்பர்களே. ஸோ இதை வந்து 1 தீமோத்தி 2 தீமோத்தியில் நம்ம பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்பேண்டட் க்ரீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென்ரலாக அருளும் அமைதியும் தான், இரக்கம் வந்து கூட ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கடிதங்களில் தான் பார்க்க முடியுது. 2 யோவான், 1 தீமோத்தி, 2 தீமோத்தியில். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் முதல்ல 6ஆம் வசனம், நாம் அவருடைய கட்டளையில் படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளையை நீங்கள் தொடக்கத்திலிருந்தே கேட்டறிந்தது தான். அதை கடைப்பிடித்து வாழுங்கள். நம்ம அதில் இந்த ஜொஹனைன் ஃப்ளேவர் இருக்குது பாருங்களேன். இப்படி இந்த யோவானினுடைய அந்த சாராம்சம் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே பாருங்களேன், அன்பு தான். அது ஏதோ எமோஷன் இல்லை, நம்ம கட்டளையின்படி நடக்கிறது தான் அன்பு அப்படின்றார். நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னா அவங்க மேலே நம்ம பரிவு காட்டுறதுனால அன்பு வந்துடாது, அந்த கட்டளையின்படி நடக்கிறதுனால. யோவான் 14:15 சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்கள் முதலே 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் பாருங்கள். உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும், இப்போ புனித யோவான் அப்போஸ்தலர் கட்டித்தரக்கூடிய போதனைகளை அவங்க ஏற்காதவங்களாக இருந்தால், இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த போதனைகளை, அந்த பாரம்பரியத்தின்படி நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகளை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க உங்கள் இல்லத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம். அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீச்செயல்களிலும் பங்கு கொள்கின்றனர். அன்பர்களே, பைபிளில் வந்து யாரும் இப்போ ஃபஸ்ட்டு படிக்கல அன்பர்களே. பல வருஷமாக நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்குற ஜெஹோவா விட்னஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இவங்களை விட பல மடங்கு பரிசுத்தமாக ஆழ்ந்து விண்ணகத்துக்கு போன எல்லா புனிதரும் அவங்கள விட ஆழமாக பைபிள் படித்து ஊறி போனவங்க. நம்ம திருச்சபையில் இல்லாத புனிதர்களா? சும்மா கண்ணை மூடித்தினா கூட இப்போ புனிதராக ஆன புனித கார்லோ கிட்டிஸ், புனித பார்டர்லாங்கோ, புனித பியர் ஜார்ஜ் ஃப்ரெசாட்டி, புனித அன்னை தெரசா, புனித ஜான் பால் II, நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆதி திருச்சபை வரைக்கும். இவங்களுக்கெல்லாம் தெரியாததா நற்கருணையில் உண்மையிலேயே ஆண்டவர் இருக்காங்கன்னு? இவங்களுக்கு தெரியலையா மாதா வந்து அமல உற்பவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? அவங்களுக்கு தெரியாததா மாதா விண்ணறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, உத்திரிகஸ்தானம் இருக்குது, குழந்தைகளுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கலான்னு சவேரியாருக்கு தெரியாததா? அடையாளங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்குறத விட நிகழ்த்தினவங்களுக்கு ஆண்டவர் உடன் இருந்து இவங்க நான் தான் அனுப்புனேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு தெரியாதா? அப்போ இதுக்கு எதிராக இவங்க சொல்லிக் கொடுக்குற போதனை தான் நம்ம கத்தோலிக்க போதனைகள். இதற்கு குழப்பி விடுற மாதிரி வசனத்தை எடுத்துக்கிட்டு யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கன்றாங்க. அதனால இந்த வீடுங்கிறது அந்த காலத்தில் நம்ம பார்க்கணும். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 46, 1 கொரிந்தியர் 16, 19, 2 யோவான் 7 நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாருமே வந்து வீட்டில் தான் திருச்சபை கூட்டுவாங்க. ஸோ வீடுகள்லாம் அப்போ வந்து இருந்துச்சுன்னா, அப்போல்லாம் நமக்கு இல்லை பெரிய பெரிய கத்தீட்ரல் கோயிலெலாம் கிடையாது. அப்போ தான் திருச்சபை துவங்க காலம். ஸோ அந்த வீடுகளுக்குள்ளே அவங்க திருச்சபைக்குள்ளே அப்போ நீங்கள் அவங்கள ஏற்றுக்காதீங்க அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயுமே நம்ம அவங்கள அனுமதிக்கக்கூடாது. இல்லைங்க எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு தேவையான சத்தியம் உண்மை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம வந்து அமுச்சு விட்டுறலாம். 13ஆம் வசனம் பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்து கூறுகின்றார்கள். அந்த மந்திலே பார்த்தீங்களா, அந்த எலெக்ட் சிஸ்டர்
இது வந்து அந்த சர்ச் எபேஸில் இருக்கக்கூடிய வேறு ஒரு திருச்சபை, புனித யோவான் இருக்கக்கூடிய திருச்சபை குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. சரி, 3 யோவானுக்குள்ளே போவோம் பாருங்கள். 2ஆம் வசனம், அன்புக்குரியவர்களே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடும் இருக்க அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். அன்பர்களே, அவர் பாருங்கள், அப்போ உடல் நலம் மட்டும் இல்லை, ஆன்ம நலமும் அவர் பார்க்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்ம நலத்தோடு நீ இருக்கியா, ஃபைன், நல்லா இருக்கிற, எனக்கு அது தெரியுது, நீங்கள்லாம் அன்பில் தான் வாழ்கிறீங்க. அதே போல் நீங்கள் உடல் நலத்தோடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நம்ம 2க்குமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். பட் ஃபஸ்ட்டு ஆன்மாவை கொடுக்கணும், அப்புறம் உடலுக்கு. நீர் ஆன்ம நலத்தோடு இருக்கும்படி நாங்கள் இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும் என அனைத்தும் இனிதாக நிகழ வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். ஃபஸ்ட்டு ஆன்மாக்காக வேணும், அப்புறம் தான் உடலுக்காக வேணும். மறந்துடவே கூடாது நண்பர்களே. இதுதான் அந்த ப்ரையாரிட்டி நம்ம வச்சுக்கணும். 4ஆம் வசனம் பாருங்கள். ஒரு குருக்கள், கன்னியர்கள், ஒரு ஆயர்களுக்கு, ஒரு பணியாளர்களுக்கு, ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து ஆறுதலாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை. முதல்ல அப்போது நமக்கு எதில் மகிழ்ச்சி வருது? என் பையன் சூப்பராக வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்குறான், என் பொண்ணு செம்மையாக மியூசிக் போடுது, என் பொண்ணு சூப்பராக வந்து அபாக்கஸ் கிளாஸ் போகுது, என் பையன் வந்து இது பண்ணுறான், அது பண்ணுறான். நம்ம திருச்சபையில் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு தேவையான பண உதவி தராங்க, எங்களுக்கு தேவையான இந்த தேர், இந்த கோயில் திருவிழா, ஓகே, இதெல்லாம் கொடுக்கணும், வேண்டான்னு சொல்லலை. பட் அதை விட அவங்க உண்மைக்கேற்ப வாழ்ந்து வராங்களா? உண்மைன்னா என்ன? ஆவினவருடைய வழியில், ஆவிக்குரிய இயல்பில், இறை வார்த்தையின் வழியில் வாழ்ந்துட்டு வராங்களா? என் பிள்ளைங்க வந்து ஒழுக்கமாக இருக்காங்களா? என் பிள்ளைங்க வந்து பைபிள் நெறிப்படி வாழ்கிறாங்களா? கடவுளுக்கு அஞ்சு வாழ்கிறாங்களா? அல்டிமேட்டாக அந்த ஃபியர் ஆஃப் காட் இருக்கா? அதுதான் நமக்கு மகிழ்ச்சி தரணும். முதல்ல அதுபடி வாழ்ந்தாங்கன்னா நம்ம மகிழ்ச்சி அடையலாம். குடும்பத்துலேயும் சரி, பங்குலேயும் சரி, திருச்சபையிலையும் சரி. ஆனால் இப்போ யாருமே அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை பாருங்களேன். அதுதான் வருத்தமாக இருக்குது. 5ஆம் வசனம் பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்பார்ந்தவர்களேன்ற அந்த க்ரீட்டிங் தான் அங்கே இருக்கக்கூடிய இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த திருச்சபை கூட புனித யோவான் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, ஒரு ஆன்மீக ஒரு நட்புறவு வளர்த்துருக்காரு, சகோதர ஒரு அன்பு வளர்த்துருக்காரு, ஒரு அப்பா பிள்ளை உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி இறையில் அறிஞர் சொல்கிறாங்க. ஸோ இந்த லெட்டர் ஃபுல்லாமே இந்த அன்பார்ந்தவர்களேன்றதை அடிக்கடி அவர் சொல்லுவாராம். 8ஆம் வசனம் பாருங்கள். இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. யார்? நல்ல அப்போஸ்தலர்களுக்கு, நல்ல போதகர்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு. இவ்வாறு உண்மையாக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர்களாக ஆகிறோம். அதனால் அப்போ பாருங்கள், நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டு, அவங்கள சாப்பாடு போட்டு, அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, அவங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பும்போது, அவங்களுடைய பொருளாதார தேவைகளை நம்ம சந்திக்கும்போது, ஊழியத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய ஊழியத்திலே நம்ம பங்கு பெறுகிறோம். பாருங்கள், அவங்களுடைய உடன் உழைப்பாளர்களாக நாம் ஆகிறோம் அப்படின்றாரு. ஸோ அவங்க மினிஸ்ட்ரியில் நமக்கு ஷேர் உண்டாம். ஸோ நம்மளை இப்போ ஒரு சில பேருக்கு தாராள உள்ளம்ன்ற கொடையை தான் கொடுத்துருப்பாங்க, போதிக்கிற கொடையை ஆவியானவர் கொடுத்துருக்க மாட்டார். அப்போது தாராள உள்ள இருக்கிறவங்க போதிக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் அனுப்ப. அதனால நம்ம அந்த நற்செய்தி பரப்பு பணி ஞாயிறப்போ நம்ம பணத்தெல்லாம் சேர்த்து, ஸ்டால்லாம் போட்டு அந்த பணத்தெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? மிஷினுக்காக கொடுக்குறோம். அதை வந்து ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு திருச்சபையிலேருந்து நற்செய்தி பரப்பு பணி பண்ணுறதுக்கு திருச்சபை அதை பயன்படுத்தும். ஸோ அதை வந்து டைரெக்டாக திருச்சபைக்கு அனுப்புகிறாங்க, தலைமைக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 9ஆம் வசனம். நாங்கள் உங்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன், ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக்கொள்ள விரும்பும் தியோத்திரிபு எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, 12 அப்போஸ்தலரில் ஒருத்தர் ஆண்டவருடைய இதயத்தில் சாஞ்சு அவருடைய இதய துடிப்பை கேட்ட புனித யோவானோட அதிகாரத்தை இந்த தியோத்திரிபுன்றவர் ஏற்றுக்கலையா? அன்பார்ந்தவர்களே, அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நிறைய பேர் நாங்கள் எப்படி நம்புறது திருச்சபை சொல்கிறத? அப்போ இந்த மாதிரி இப்போ கேள்விகள்லாம் அப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆச்சரியமாக அப்போ பார்க்கக்கூடாது போல். ஆதி திருச்சபையிலேருந்தே இருந்திருக்கு போல் இது. 11ஆம் வசனம் பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, தீமையை பின்பற்ற வேண்டாம், நன்மையை பின்பற்றவும். நன்மை செய்வோர் கடவுளிடமிருந்து பிறந்தார்கள், தீமையை செய்வோர் கடவுளை கண்டதில்லை. அதனால் இது வந்து லிட்ரலாக கடவுளை பார்த்ததில்லைன்னு இல்லை, இது ஒரு இறையியல் பின்னணின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ பாருங்கள், யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தந்தையை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மகனை அன்பு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் யோவான் 14:9. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம் பாருங்கள். பாவம் செய்கிறவர்கள் கடவுளை கண்டதில்லை. அப்போ பாருங்கள், தீமையை செய்கிறோம் அப்படின்னாக்க நம்ம கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம நன்மையை செஞ்சு அவர் நமக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம தந்தையை பார்க்கலாம். ஸோ நம்ம கடவுளை பார்த்துருக்கோமோ பார்த்தது இல்லையா, நம்ம செய்கிற செயலில் இருக்குது. நான் கடவுளை நான் என் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கேன், நான் அவரை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படின்னா அது நம்ம கடவுளை பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள், ஸோ இது கண்டிப்பாக கடவுள் தான் ஏன் செஞ்சுருக்காரு அப்படின்னு நமக்கு உணர்றோம் தெரியுமா. கடவுளை நம்ம பார்க்குறோம்ல, அதை பார்க்குறோன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு கை தட்டிட்டு போகிறதுக்கு இல்லை, அதை தாண்டி நம்ம அவருக்காக வாழ ஆரம்பிக்கணும். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் அவருக்கு கமிட்டடாக இருப்பேன், அவருக்கு நான் அர்ப்பணித்தவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறுதலில் தான் இருக்கேன் முதல்ல. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், 4 1 தீமோத்தி 4:3 அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள், சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மையை அறிந்து விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார். அந்த இப்போது நமக்கு ஒரு டவுட் வரலாம், ஐயோ அப்போ உணவை தவிர்க்க வேணாம்னு சொல்லலாமே, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஸ்வீட் சாப்பிடாதீங்க, அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, உணவை தவிர்க்க வேண்டாம்னு சொல்கிறவங்களாம் பொய்யர்கள்னு சொல்லுதே, அப்போ நம்மளாம் அப்படி சொல்லக்கூடாதா? அதனாலே நான்லாம் ஃபஸ்ட்டு இந்த விளக்க உரைகள்லாம் பார்க்காம, இறையில் அறிஞர்கள், திருச்சபையின் தந்தையர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காம நான் வாசித்தப்ப நானும் குழம்பிட்டேன். அப்போ உணவை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல, குழப்பத்தோடு தான் நானும் வாசிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு தெரியுது, விளக்க உரைகள், இறையில் அறிஞர்களுடைய அந்த விளக்கங்கள்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, உணவர்களை தவிர்க்க வேண்டாம்னா இப்போ நமக்கு பேக்ரவுண்டு புரியுதா? யூத மோசேவின் சட்டத்தின்படி டயட்ரி லாஸை, இந்த கால் பிளந்திருக்கணும், இந்த விலங்கு தீட்டு அந்த விலங்கு தீட்டு மோசே கொடுத்த அந்த சட்டம் ஆதியில் கிடையாது. தொடக்க நூலில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டு, எல்லாமே நல்லா தானே கண்டார், எல்லாத்தையும் படைச்சிருந்த எல்லாத்தையும் அவர் சாப்பிட சொல்கிறார். ஸோ அதனால தான் பாருங்கள் 4 சொல்கிறார் பாருங்கள், 1 தீமோத்தி 4 கடவுள் படைத்த அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை. ஸோ அவர் தொடக்க நூல் 1:31 போகிறாரு, கடவுள் எல்லாத்தையும் படைச்சது நல்லதுன்னு கண்டார். அதனால் நடுவில் மக்களுக்கு, அப்போ ஏன் நடுவில் மோசடிக்கு அந்த சட்டத்தை கொடுத்தாரு? ஏன்னா மக்களுக்கு எது தீமை எது நன்மைன்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொடுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த உணவில் அவங்க வேறுபட்டிருக்கணும், இப்போ இந்த வழிபாடு முறையில் வேறுபட்டிருக்கணும், விருத்த சேதனத்தின் வழியாக வேறுபட்டிருக்கணும். இப்படி அவங்களே இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் இது மாரல் விஷயத்தில், தார்மீக ஒழுங்கு அடிப்படையில் அவங்க வேறுபட்டிருக்கணும்னு ஆண்டவர் சொல்லும் போது அவங்க புரிந்து கொள்வார்கள் என்பதில். ஸோ இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் அப்படின்றவங்களாம் இந்த யூதர்கள், அவங்களுடைய யூத மதத்தை திணிக்கிறவங்க. ஸோ அவங்கள தான் பொய்யர்கள்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், திருமணத்தை தடை செய்கிறார்கள். அந்த இது எல்லாமே, இந்த உணவை தவிர்க்கிறது, திருமணத்தை தடை செய்கிறது எல்லாமே 2ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த ஒரு நாஸ்டிசிசம் அப்படின்ற தப்பறை கொள்கை. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடம்பு, ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பொய். அந்த மாதிரி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தை விட்டு நம்ம விலகி ஓடணும், உலகத்தோடு நட்புறவு இருக்கக்கூடாதுன்னா அந்த இயல்பு, விழுந்து போன அந்த பாவ இயல்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். உலகம் நல்லது தான், அதனால தான் அந்த உலகத்தை மீட்கிறதுக்கு அவர் வந்தார். உடம்பு நல்லது தான், அதனால தான் உடம்பின் அந்த ஒரு மனித அவதாரத்தை எடுத்து மாமிசத்துலேயும் ரத்தத்துலேயும் ஆண்டவர் வெளிப்பட்டார். குழப்பிடவே கூடாது நண்பர்களே, உடம்பும் உலகத்தில் உள்ள பொருட்களும் நல்லது, ஆனால் அதுக்கு நம்ம பற்றுதலாகிடக்கூடாது. ஏன்னா அதை கடவுளாக மாற்றிட்டு, ஏன் நம்ம அப்படி மாற்றிடுவோம், ஏன் அப்போ நம்ம உலகத்தை விட்டு ஓடணும், அதோட நட்புறவு வச்சுருக்கூடாது? ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த விழுந்து போன இயல்பு ஈஸியாக அதில் அட்டாச் ஆயிரும், பற்றுதல் வச்சிரும். அதனால அதை விட்டு நம்ம விலகி இருக்கணும். அப்போ நம்ம விலகி இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கரெக்டாக எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் முழுசாக நம்ம அவர்கிட்ட நம்ம அன்பு செலுத்தலாம், முழு இதயத்தோடு. அதுதான் கான்செப்ட் அன்பர்களே. அப்படி அன்பு செலுத்தும் போது, இப்போ ஒரு சில புனிதர்கள்லாம் பாருங்கள், ஒரு அழகான மலையை பார்க்கும்போது, எல்லா அழகான விஷயங்களை பார்க்கும்போது,
ஒரு நல்ல சுவையான சாப்பாடை பார்க்கும்போது அதில் கடவுளில் இணைஞ்சிருக்காங்களா, அதெல்லாம் உச்சக்கட்டம். நம்ம அதெல்லாம் வந்து அடையிறது ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. நம்ம எமோஷன்லாம் சொல்லிக்கிறோம், நான் இந்த அழகில் வந்து கடவுளை பார்க்குறேன், நான் இந்த உணவின் இந்த சாப்பாட்டு சுவையில் கூட ஆண்டவரை பார்க்குறேன். ரொம்ப ரேர் அந்த நிலை அடையிறது. ஒரு சில பேர் அப்படி அடைஞ்சிருந்தாங்கன்னா ஃபைன். ஸோ எல்லா அழகு, எல்லா இன்பங்கள், எல்லா நன்மைகள், எல்லா மனிதர்களும் நமக்கு கடவுள் பக்கம் நம்ம மனசை தூண்டுதா, எழுப்புதா, ஃபைன். அப்போ அது சிலை வழிபாடாகவே ஆகாது. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக எது நன்மையை கொடுக்குது, எது அழகை கொடுக்குது, எது இன்பத்தை கொடுக்குதோ அதுக்கு திருப்பிடுறோம். அதை வந்து நம்மளுடைய எண்டாக வச்சிடுறோம். அப்போது அது நமக்கு வந்து சிலை வழிபாடாக மாறிடும். ஸோ அதை தான் வந்து இவங்க நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எச்சரிக்கிறாங்க நண்பர்களே. ஸோ திருமணம் வந்து ரொம்ப நல்லது. புனித பவுல் வந்து 1 கொரிந்தியர் 7 வந்து என்னை போல் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அதே நேரத்தில் எபேசியர் 5:21 23 பார்த்தீங்கன்னா திருமணத்தினுடைய அந்த பரிசுத்தத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. ஸோ யாருக்கு எந்த அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பின்படி போகணும், அவ்வளோதான் அவர் சொல்கிறார் நண்பர்களே. சரி, ஏசிட்டிசம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறத பற்றி இங்கே பேசலை. ஃபாஸ்டிங் கண்டிப்பாக இருக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு. புனித பவுல் அதான் சொல்கிறாரு, உடலை வருத்தணும். புனித பேதுரு தான் சொல்கிறாரு. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது, நான்வெஜ் தவிர்க்கிறது நம்ம பாவத்தொட்டு வெளியிலிருந்து ஊன் எலும்பை கட்டுப்படுத்துறதுக்கு, மாமிசத்தை சிலுவையில் அரையிறதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் இந்த வசனத்துக்கு சம்மந்தம் இல்லை. இந்த வசனம் மோசேவின் சட்டப்படி நான் ஒரு சிலதை விளக்குறேன் அப்படின்னா அது தப்பு. சரி, 6ஆம் வசனம் பாருங்கள் நம்மதிலே. அது மட்டும் இல்லை, அவர் பாருங்கள், அவர் இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள், நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் நம்ம விளக்க வேண்டியது அவசியம் இல்லை. உண்மையை அறிந்து விசுவசிக்கிறவர்கள் நன்றி உணர்வோடு பெற்று உண்பது, அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார். பாருங்கள் முதலே, அப்போ அவங்க வந்து உணவை வந்து நன்றியோடு நம்ம பெற்று உண்றோம் அப்படின்னாக்க அப்போ பிரச்சனையே இல்லை. பாருங்களேன், அப்போ நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும். ஸோ அதுவும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம், அந்த எவிடன்ஸும். சரி, 6ஆம் வசனம் பாருங்கள். இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய். அந்த மாதிரி சாலிட் கேத்தலிக் விஷயங்களை நம்ம டீச் பண்ணணும். அதை விட்டுட்டு பாருங்கள், அவர் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு, இறைப்பற்றில் நீ வளர பயிற்சி செய், ட்ரெயின் யுவர் செல்ஃப் இன் காட்லினஸ் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த நிறையா பிரசங்கங்களில் வந்து சாலிடாக இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அதாவது ஆயர் பிஷப் பேரன் சொல்லுவார், அந்த டென்ஸான ஒரு 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 அடர்த்தியான காடாம் இந்த விவிலியம். அதை வந்து புனிதர்கள் சொல்கிறாங்க. அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே நம்ம ஒரு பயணத்துக்குள்ளே போகணும். இப்போ நம்ம அப்படி தான் இந்த 1 வருஷம் பயணத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக நம்மளே இம்மர்ஸ் பண்ணுறோம், பைபிளுக்குள்ளே முழுகிக்கிறோம். அப்படி வந்து இறை மக்களை கூட்டிகிட்டு வரணும். ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த நவீனத்தில் நம்ம உலக விஷயங்களை பேசி அதில் கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அப்ரோச்சை வந்து ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அது ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிச்சு. உலக விஷயங்களுக்குள்ளே போயிட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ளே கடவுள் எங்கே இருக்காங்க சொல்கிறது ஒரு பக்கம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஃபைன். பட் ஆனால் அது நம்மளுடைய சிந்தனைகளை புனித பவுல் ரோமியர் 12:1 சொல்கிற மாதிரி மைண்ட் ரினியூ பண்ண மாட்டேங்குது. நம்ம மெட்டநோயை அடையணும் இல்லையா, நம்ம பார்க்குற விதம் மாறணும். அப்போ தான் மனமாற்றம், நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நம்ம இருக்கிற நிலையிலே இருந்தால் மாறாது. நம்ம வேறு ஒரு உலகத்தை பார்க்கணும். அந்த உலகத்துக்கு நம்மளே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும். அது எப்படி இந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து பாருங்கள், நம்ம உலகத்தை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். உலகத்தில் இருந்துக்கிட்டு வெளியே காட்டை பார்க்குறது, மரங்களை பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே போய் பயணம் பண்ணுறது வேறு. நம்ம அப்படி தான் இந்த பைபிளுக்குள்ளே ஒரு 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 நபராக, ஒரு கதாபாத்திரமாக நம்ம உள்ளே நுழைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வெளியே வரும்போது இந்த 365 நாள் முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ஒரு போதிக்கு சொல்கிறார், இதெல்லாம் நீ கற்பித்தினா கிறிஸ்து இயேசுவினுடைய நல்ல தொண்டனாக இருப்பாய். 8ஆம் வசனம் பாருங்கள், ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவு பயன் தரும், ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நம் வாழ்வு பெறுவோம் என்றும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. முதல்ல அவர் வந்து உடற்பயிற்சி பண்ண வேணும்னு சொல்ல, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, எனக்கு வந்து ஜாகிங் போகிறதுக்கு டைம் இருக்குது, எனக்கு கேம்ஸ் விளையாட டைம் இருக்குது, ஆனால் ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கும் பைபிளை வாசிக்கிறதுக்கும் டைம் இல்லை, மாசுக்கு போகிறதுக்கு டைம் இல்லைன்னா, நற்கரணி சந்திப்பு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா
எதுக்கு முக்கியத்துவம்? உடற்பயிற்சி கரெக்டு தான் பண்ணணும், பட் அது செகண்டு போடணும். ஃபஸ்ட்டு ஆன்மா பயிற்சிகள், ஆவிக்குரிய ஜெபங்கள், இதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு போகணும் அன்பர்களே. அது ஓரளவு நல்லது தரும், பயன் தரும், அவர் இல்லைன்னு சொல்லலை புனித பவுல். ஆனால் இது இம்மையிலும் மறுமையிலும் நம்ம இந்த ஜெபம் வந்து நமக்கு உதவி செய்யும். இப்போ வாழும்போதும் நமக்கு உதவி செய்யும், வாழ்க்கையை நல்லா மாற்றும், வாழ்ந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய ஆன்மாவை பாதுகாக்கும். ஸோ அப்போ நம்ம எதுக்கு டைம் கொடுக்கணும்? அந்த வாக்குறுதி இது மட்டும்தான் கொண்டு இருக்குது, ஜெபம் மட்டும்தான். ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வேறு. 12ஆம் வசனம் பாருங்கள், யங்ஸ்டர்ஸ்க்கான பவர்ஃபுல்லான அட்வைஸ் பாருங்கள் முதலே. நீ இளையவனாக இருப்பதால் தீமோத்தேயு கிட்ட சொல்கிறார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அந்த 30 வயசில் தான் இருக்கார். அவர் எபேசு திருச்சபையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மூப்பர்களை வந்து அவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு புனித பவுல் அனுப்புகிறார். அதனால் அவர் பயப்பட வேணாம்னு சொல்கிறார் தீமோத்தேயுவை பார்த்து. நீ இளையவனாக இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாது இருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. பார்த்திங்களா நண்பர்களே, அப்போது எந்த வயசில் இருக்கணும்னு பிரச்சனை இல்லை. நம்ம பேச்சு, நம்மளுடைய செயல்கள் எல்லாத்துலேயும் அன்பு, தூய்மை, நம்பிக்கை இதில் இருந்தோன்னா, ஃபெய்த், லவ் அண்ட் பியூரிட்டி, ஹோலினஸ், இதில் நம்ம சிறந்து முன்மாதிரியாக விளங்கணுன்னா யாராக இருந்தாலும் நம்மளை வந்து தாழ்வாக பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் நம்ம வந்து இது வெறும் தீமோத்தேயுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான் நண்பர்களே. எந்த வயசில் இருந்தாலும், எந்த அழைப்பில் இருந்தாலும், குடும்ப பணியில் இருந்தாலும். 13ஆம் வசனம் பாருங்கள், நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. அப்போது எவ்வளோ பிஸியாக இருக்கணும் பாருங்களேன். அப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு டின்னர் சாப்பிடும்போது, ஒரு லஞ்ச் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது, இல்லை டின்னர் சாப்பிடும்போது பிள்ளைங்க கூட நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? ஒன்றா சேர்ந்து முதல்ல சாப்பிட்றோமா? அதுவே ஒரு கேள்வி. அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது பைபிளையும் நம்ம பார்க்குறோம், நம்ம கலாச்சாரத்துலேயும் இருக்குது. அட்லீஸ்ட் நைட் மட்டுமா அதை ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும், இல்லை முடியலையா சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ்லையாவது ஒன்றா சேர்ந்து குடும்பமாக சாப்பிடணும். அதுதான் நம்ம அன்பை வளர்த்துரும். அந்த டைமில் நம்ம கடவுளை பற்றி பேசணும். டிவியை போட்டு விட்டுக்கிட்டு டிவியை கடவுளாக வழிபடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், மறைநூலை படித்து காட்டுறது. ஸோ ஏர்லியஸ்ட் பாருங்கள், அப்போ வழிபாட்டு முறையில் மறைநூல் வாசிக்கிறது அப்பையிலேருந்தே இருக்குது. அதான் 1 தெசலோனிக்கர் 5:27 நம்ம பார்க்குறோம், திருவெளிப்பாடு 1:3 நம்ம வாசிக்கிறோம் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு ஏன்ஷியன் ப்ராக்டிஸ் தான் தொழுகை கூடங்களில் இருந்துச்சு. லூக்கா 4:16, திருத்தூதர் பணி 15:21 பார்க்குறோம். அதை தான் இங்கே நம்ம திருச்சபையிலையும் புதிய உடன்படிக்கையின் காலத்துலேயும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் 16ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே, உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்கப்படுவாய், உனக்கு செவி சாய்ப்போரும் மீட்கப்படுவாய். அண்ணாந்தோலே, நம்ம அப்போ என்ன, உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் 2 விஷயத்தில். ஒன்று, நான் முன்மாதிரியாக கரெக்டாக நடக்கிறேன்னா, அதே போல் நான் என்ன ப்ரீச் பண்ணுறேன், நான் ப்ரீச் பண்ணுறத நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா, நான் போதிக்கிறதுன்படி நான் நடக்கிறேன்னா, இந்த 2 நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு போதனை விட நம்ம எப்படி நடக்கிறோன்றது தான் பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம ஒழுங்காக நடந்தோன்னா நம்மளும் மீட்படைவோம், நல்லா போதிச்சோன்னா மற்றவங்களும் மீட்படைவாங்க. ஸோ 2மே கரெக்டாக பேரலாக போகணுன்ற முதல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி, முன்மாதிரியான பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், குருக்கள், கன்னியர்கள், அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம். உன்னை பற்றி, முன் போதனை பற்றி, நீ பேசுகிறத பற்றி, நீ செய்கிறத பற்றியும் கவனமாக இருன்றார். ஆர்டினேஷன் ரெஃபரன்ஸ் பாருங்க, 14ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 4:14. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அருளப்பட்ட அருண்கொடைகளுக்கு குறித்து அக்கறையற்றவனாயிராதே. அதனால் இந்த மூப்பர்கள் நம்ம பார்க்குறோம், அது ஏற்கனவே ஆயர்களையும் குறிக்கும். ஸோ 2 தீமோத்தேயு 1:6 நம்ம அதை பார்த்தோம். ஸோ புனித பவுலும் தீமோத்தேயு மேலே கை வச்சுருக்காரு. அதை நம்ம 2 தீமோத்தேயுல பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:6 பார்க்குறோம். ஸோ புனித பவுலும் தீமோத்தேயு மேலே கையை வச்சு அவரை திருநிலைப்படுத்தியிருக்காரு, இறைவாக்கு உரைச்சு. ஸோ இந்த கைகளை வைக்கிறது அன்பர்களே மொத்தம் 7 விஷயங்களை குறிக்கும் அப்படின்றாங்க. அதில் கடைசி 2 தான் இந்த திருநிலைப்படுத்துறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து கைகளை வைக்கிறது வந்து ஹீலிங்க்கு, குணப்படுத்துறதுக்கு மார்க் 16-18 வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறதுக்கும் கை வைக்கலாம். சும்மா நம்ம ஃபாதர்ஸ் பிளஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்கு கைகளை வைக்கலாம். மத்தேயு 19:13 பார்க்குறோம். அதே போல் நற்செய்தி வரப்பு பணியாளர்களை அனுப்புறதுக்கு கைகளை வைக்கலாம்.
அது திருநிலைப்பாடு கிடையாது. பாருங்க, திருத்தூதர் பணி 13:1-3 பவுலையும் பர்னபாவையும் திருச்சபை மக்கள் எல்லாரும் கைகளை வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ சும்மா மிஷினரிஸ் அனுப்புறதுக்கு நம்ம வந்து கைகளை வைக்கலாம். 4வது பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த தூய ஆவியானவரை வந்து கொடுக்கறதுக்கு உறுதி பூசுதல், அதுக்கு கைகளை வைக்கலாம். திருத்தூதர் பணி 8ஆம் அதிகாரம் 17, 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதனால ஆயர் வந்து நம்ம கைகளை வச்சு நமக்கு உறுதி பூசுதல் கொடுக்குறாங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னாக்க, பாவங்களை வந்து அந்த விலங்குகள் மேலே சுமத்துறதுக்கு அந்த கைகளை வைக்கலாம். லேவியர் 16:21. 6வது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு ரிலீஜியஸ் அத்தாரிட்டி, ஒரு திருச்சபையின் அதிகாரத்தை ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு கொடுக்கறதுக்கு வைக்கலாம். எங்கே வாசிக்கிறோம்? எண்ணிக்கை 27, 18-23 வசனங்கள், இணைச்சட்டம் 34:9 வசனங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 7வது, லேவியர்களை பணியில் அமர்த்தும் போது அதுக்கு வந்து கைகளை வைக்கிறாங்க. எண்ணிக்கை 8ஆம் அதிகாரம் 10-11. ஸோ இந்த கடைசி 2 தான் அன்பார்ந்தவர்களே. ஸோ ஒரு அதிகாரத்தை இன்னொரு தலைவர் வந்து இன்னொரு தலைவருக்கு, திருச்சபையின் தலைவருக்கு, மூப்பருக்கு கொடுக்கலது, இல்லை லேவியர்களை. அப்போனா என்ன, நமக்கு புதிய ஏற்பாடின் காலத்தில் திருத்தொண்டர்களுக்கு. ஸோ ஒரு குருவையோ ஆயரையோ திருநிலைப்படுத்தி அவங்களுடைய அதிகாரத்தை இன்னொரு குருக்கும் ஆயருக்கும் கொடுக்கறதுக்கு திருநிலைப்பாடு பண்ணலாம், கைகளை வைக்கலாம். இல்லை திருத்தொண்டர், டீக்கன், லேவியர்களை திருப்பணியில் அமர்த்தினது போல் திருத்தொண்டர்களை டீக்கன்ஸை அமர்த்துறதுக்கும் கைகளை வைக்கலாம். ஸோ இந்த 2 தான் கடைசி தான் இங்கே தீமோத்தேயுவின் தலையில் கை வச்சதுக்கு குறிக்குது அன்பார்ந்தவர்களே. சரி, 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்கள். முதியோர்களிடம் கடுமையாக இராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. அப்போ பாருங்களேன், முதியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் திருச்சபையில். எனக்கு தெரியுது, நான் பெரிய ஆயர், நான் பெரிய குரு, நான் பெரிய சிஸ்டர், நான் பெரிய அருள் சகோதரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொதுநிலையில் இருந்தாலும் ஒரு முதியவராக இருக்காங்களா, அவங்கள கடுமையாக நடத்தக்கூடாது. அவங்கள வந்து தந்தையாக நினச்சி அவங்கள வந்து ஊக்குவிக்கணுன்றார். இளையவர்களை தம்பிகளாகவும், அதுக்கப்புறம் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும், இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையர்களாகவும் கருதி அறிவுரை கூறு. அப்பா, அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போது பசங்களை பார்க்கும்போது நம்ம வயசு கம்மியாக இருக்காங்களா, தம்பிங்களாக பார்க்கணுமா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல்லுது. பெண்களை பார்க்கும்போது, இல்லை பசங்களே வயசு அதிகமாக இருக்காங்களா, அண்ணனுங்களாக பார்க்கணும். பெண்களை எடுத்துக்கிட்டோமா, வயசு முதிர்ந்தவங்களை அம்மாவாக பார்க்கணும். கொஞ்சம் வயசு இளையவங்களாக இருக்கலாம், அக்காவாக பார்க்கலாம். வயசு குட்டியாக இருக்குதா நம்மளை விட, தங்கச்சியாக பார்க்கலாம். அதுவும் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, தூய்மை நிறைந்த மனதோடு. அப்படின்னா நான் இச்சை இல்லாமல், ஒரு ஆசை இல்லாமல் தங்கையர்களாக கருதுங்க. மாதிரி அப்போ திருச்சபையில் இப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தான் இனிமேல் நம்ம மாசுக்கு போகும்போது போகணும். முதியோர்களை பார்த்தா அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், இல்லை அண்ணன் அக்கா, நம்மளோட குறைஞ்ச வயசா தம்பி தங்கச்சி, இப்படி தான் நம்ம பார்க்கணும் அன்பர்களே. 8ஆம் வசனம் பாருங்கள், மாதாவுடைய என்றும் கன்னிகைக்கு பாருங்கள். ஒரு விதவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரிக்காதோர் விசுவாசத்தை மறுதளிப்பவர் ஆவர். அவர்கள் விசுவாசமற்றவரை விட தாழ்ந்தோர் ஆவர். அன்பர்களே, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? நீ கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு உன் வீட்டில் இருக்கவங்கள நீ பார்க்கலனா, நீ கிறிஸ்டினாக இல்லாமல் இருக்கிறதே அதோட பெஸ்ட்டுன்றார். ஐயோ, விசுவாசம் இல்லாதவங்களே அதோட பெஸ்ட்டுன்றார். விசுவாசம் இல்லாதவங்களோட நீ கேவலமானவன். எப்போ நீ விசுவாசியாக இருந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ விசுவசிச்சுக்கிட்டு நீ உன்னுடைய அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கலனா, உன் சகோதர சகோதரியை நீ பார்த்துக்கலனா, உன் கணவன் மனைவியை பிள்ளைங்களை நீ பார்த்துக்கலனா, நீ விசுவாசம் அற்றவனை விட நீ தாழ்ந்தவன் அப்படின்றாரு. அண்ணாந்தலே, இப்போது புனித பவுல் கலாத்தியரில் சொல்கிறாரு, நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம் திருத்துதர் பணியிலும். ஆண்டவருடைய சகோதரர் யார்? யாக்கோபு, ஜேம்ஸ். அவர் தான் யார்? எருசலேமினுடைய ஆயர். அப்போது ஒரு திருச்சபையினுடைய ஆயர், நம்ம புதிய உடன்படிக்கையின் திருச்சபையின் ஆயர் ஆண்டவருடைய சகோதரர் யாக்கோபு. புனித பவுல் போய் டிஸ்கஸ் பண்ணி அறிவுரை கேட்ட ஒரு ஆயர். அவர் நல்ல த ஜஸ்ட்னு சொல்கிறோம் அவரை, நீதிமானாகிய புனித யாக்கோபு. இவ்வளோ நீதிமான்
அம்மாவை பார்த்துக்க மாட்டாருன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. அம்மா ஆண்டவருக்கு தெரியும் இவர் வந்து ஆயராக போகிறாரு, இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியில் இருக்கார். அப்படி இந்த யோவான் கூட தான் ஒரு ஆயர், அவரும் கூட தான் பணியில் இருக்கார். அப்போ பணிவாழ்வு பிரச்சனை இல்லை. புனித யாக்கோபு வந்து அவருடைய சகோதரர்னா, உடன் பிறந்த இரத்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்னா, யாக்கோபு வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கணும்ல. இல்லைனா ஒரு விசுவாசிகளை விட தாழ்ந்தவர் ஆயிடுவார்ல. அவர் எப்படி ஒரு ஜஸ்டாக இருக்கும், நீதிமானாகி யாக்கோபா எப்படி இருக்க முடியும் ஆண்டவருடைய சகோதரர்? ஏன்னா ஆண்டவருடைய சகோதரர் மாதாவுடைய பையன் கிடையாது, அவங்களுடைய சொந்தக்காரவங்க, அவங்க அப்பாவுடைய புள்ள கசின்னு. அதனால தான் மாதாவை பார்த்துக்க வேண்டிய அவசியம், அந்த கட்டாயம் புனித யாக்கோபுக்கு கிடையாது. இப்போ புரியுது அன்பார்ந்தவர்களே? அப்போ மாதா வந்து கண்டிப்பாக அவங்க என்றும் கன்னி தான். அவங்க அதுக்கப்புறம் எந்த பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ளலை. அதனால தான் ஆண்டவர் வேறு ஒரு அன்பு சீடர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அவருக்கு தெரியுதுன்னா மாதாவுக்கு வேறு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த மூவ் அவர் எடுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. அது சிலுவையில் இருந்துட்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அன்பர்களே. 18ஆம் வசனம் பாருங்கள். வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. அன்பர்களே, இது எக்ஸாக்டாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இங்கே கோட் பண்ணுறாரு புனித பவுல். வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவர்களே. இது ஆண்டவர் இயேசு சொன்ன அதே வார்த்தை இங்கே அப்படியே சொல்கிறார். அப்படின்னா ஏற்கனவே லூக்கா நற்செய்தி எழுதப்பட்டிருக்குது, அது பரவி கொண்டிருக்கிறது. அதே போல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சொன்னது அந்த ஆக்ஸ் வந்து அதை வந்து கழுத்தை நெறிக்கூடாது, சாப்பிடும்போது அதை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அது இணையச்சட்டத்தை அவர் கோட் பண்ணார். ஸோ அப்படின்னா மறைநூல் எல்லாமே ஒரே அதிகாரத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் மறைநூலாக புனித பவுல் கருதி இருக்கிறார். அதே நேரத்தில் 2 பேதுரு 3:15 நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. பவுலுடைய கடிதங்களையும் ஏற்கனவே அது வந்து மறைநூலாக கருதி இருக்கிறாங்க. சரி, 22ஆம் வசனம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே. பாருங்கள், அடுத்த எவிடன்ஸ். பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே, உன்னை தூய்மை உள்ளவனாக கருதிக்கொள். முதல்ல அப்போது கரெக்டாக பார்த்து நீ திருநிலைப்படுத்தி அவங்கள வந்து மூப்பர்களாக ஏற்படுத்து. ஏன்னா இவர் இப்போ ஆயர் திமோத்தி, இவர் குருக்களை ஏற்படுத்தலாம், இன்னொரு ஆயர்களை இவர் திருப்பணியில் அமர்த்தலாம். ஸோ நீ பார்த்து அமர்த்த அப்படின்றார். ஸோ ஆர்டினேஷனுக்கு இன்னொரு ஒரு யாரோ நினச்சவங்களாம் மூப்பராகி போய் திருச்சி போய் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் பணியில் அமர்த்தணும், ஒரு ஆயர் வந்து அவரை பணியில் அமர்த்தணும். 23ஆம் வசனம் பாருங்கள். முதலே தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிடு, உன் வயிற்றின் நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நிலை குறைவு பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவை பயன்படுத்து. முதல்ல திமோத்தேயுக்கு வந்து ரொம்ப வீக்கான ஒரு உடம்பு, நம்ம ஏற்கனவே பார்த்த துவக்க வரையில் ரொம்ப ஈஸியாக உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால அவர் கொஞ்சமாக இந்த திராட்சை மது வந்து மருத்துவ ஒரு குணத்துக்காக அதை கொஞ்சமாக குடிக்க சொல்லலாம். இப்போ நம்ம குடிக்கிற காஃப் சிரப்பில் கூட தான் ஆல்கஹால் இருக்குது, அதுக்காக நம்ம அதை குடிக்க வேணாம்னு சொல்லலாம். ஐயோ ஆல்கஹாலே வேண்டான்னு சொல்லலை. அப்போ சில சமயம் அந்த அந்த வயிற்று பிரச்சனையை வந்து இந்த வைன் வந்து சரி பண்ணுவான் முதல்ல. இதே பவுல் எபேசியர் 5:18 சொல்கிறாரு, குடிவெறினால் உங்களே நிறச்சிக்காதீங்க, ஆவியினவர்னால உங்களை நிரப்புங்க. இதே பவுல் எபேசியர் 5:18 சொல்கிறாரு. அந்த மாதிரி நீதிமொழிகளையும் பார்க்குறோம். ஒரு பக்கம் மது வந்து மனுஷனை அப்படியே சந்தோஷம் கொடுக்குன்னு பார்க்குறோம், இன்னொரு பக்கம் மது நெறி பெறலை செய்யுன்னு பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லிகிட்டு இருக்கு. இப்போ நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? ஒரு சில ஃபாரின் கல்ச்சரில் பார்த்தோன்னா அவங்க வந்து அது இயல்பாக அவங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கு அன்பார்ந்தவர்களே. ஆண்டவருடைய காலகட்டத்துலேயுமே அது கலாச்சாரத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையுமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அது ஓகே, நமக்கு இது வந்து டிஃப்ரெண்ட், நம்ம கலாச்சாரத்திலே கிடையாது. ஸோ நம்ம அந்த சைடு போனோன்னா நம்ம அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் மாட்டிக்க மாட்டேன் குடிப்பேனாலும், ஏன் நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத நம்ம எதுக்கு புதுசாக அதை ட்ரை பண்ணணும்? ஏன்னா பைபிள் அதை பற்றி நெகட்டிவாகவும் பேசியிருக்குல்ல, நெறி பெறலை செய்யும், அது வந்து உனக்கு ஒரு மாற்றாக இருக்குது. நீ அந்த இன்பத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஊனியல்புக்குள்ளே போயிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து பலவீனமானவர்கள். அப்போ ஏன் நம்ம அதை ரிஸ்க் எடுக்கணும்? இது வந்து கலாச்சாரத்தில் இல்லாத நமக்கு. கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கிறாங்க, அங்கே வைன் குடிக்கிறது அவங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கா. அங்கேயும் கூட பாருங்கள், முதல்ல நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாடு பார்க்குறோம், நசரே விரதம். நசரே விரதத்தில் இருக்கவங்க மது திராட்சையே சாப்பிடக்கூடாது. அது எதுக்கு? ஆவியானவருடைய வல்லமை செயல்படுது. அப்போ பாருங்களேன், வைனுக்கும் எபேசியர் 5:18 சொல்லுது, வைனுக்கும் ஆவியானவருக்கும் தான் இங்கே போட்டி இருக்குது. நம்ம ஆவியில் நிரப்பப்படுறோமா, இல்லை இந்த மதுவினுடைய இந்த இன்பத்துலேயும் நம்ம நிரப்பப்படுறோமா? இந்த போதையில் இருக்கோமா, ஆவியானவர் போதையில் இருக்கோமா? 2 போதை தான் அன்பார்ந்தவர்களே.
ஸோ அந்த நசரே விரதம்படி எனக்கு இது வேண்டாம், நான் ரொம்ப அறிவு தெளிவோடு இருக்க விரும்புகிறேன், கொஞ்ச நேரம் கூட என் மைண்ட் வந்து மந்தமாக இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி, போதை அடிக்கிற அளவுக்கு யாரும் குடிக்கலன்னு சொன்னாலும் அப்படி கூட கிளைம் பண்ணுவாங்க. ஃபைன், நம்ம ஏன் அதை தொடணும்? இப்போ பாருங்க நண்பர்களே, நிறைய அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் கூட ஒயின் குடிக்காமல் கூட இருக்கலாம். அப்படியே நான் கோல்டில் நான் வந்து ஒயின் குடிச்சு தான் ஆகணும்லாம் அவசியமே இல்லை. ஒயினே எடுக்காதவங்க நிறையா இந்தியர்கள் அந்த மாதிரியான மேற்கத்திய இடங்களில் வந்து இருக்கிறாங்களே. அந்த கோல்டு சுச்சுவேஷன் அவங்களும் தான் இருக்கிறாங்களே. சூடாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களால உயிர் வாழ முடியும். ஸோ அதனால் இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது நண்பர்களே. அதனால் நம்ம இப்போது நசரே விரதப்படி என் நாக்கில் ஒரு சொட்டு ஒயின் கூட படாது. நான் இந்த ஒரு சின்ன சாக்ரிஃபைஸை எதுக்கு பண்ணுறேன்? என் ஊனி இயல்பை மேற்கொண்டு நான் ஆவியினவர்னால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய இயல்பில் நடக்கணும். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய நான் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, நான் ஒரு நசரே விரதம் இருக்க போகிறேன், அவ்வளோதான். 7ஆம் வசனம் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:7. உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததுமில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. அதனால இது நம்ம ஏற்கனவே நிறைய பேர் நம்ம வந்து இதை சொல்லி கேட்டிருக்கோம். தமிழில் நம்ம வந்து ஒரு 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 பழமொழியாக கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது 2000 வருஷம் முன்னாடி பைபிளே இருக்குது. உலகத்துக்கு நம்ம எதையும் கொண்டு வரவும் இல்லை, எதையும் எடுத்துகிட்டு போகவும் முடியாது நண்பர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஒரு இப்போ இந்த ஒரு நிலைமையில் நம்ம வாழ்கிறோன்னா எவ்வளோ எளிமையாக இருக்கணும் பாருங்கள். 8ஆம் வசனம் சொல்லுது, எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். எனக்கு சாப்பாடு இருக்குது, உடை போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கியா, அவ்வளோ போதும். வேறு எதை குறித்தும் நம்ம கண்டென்ட்டு அவர் அதெல்லாம் சொல்கிறாரு, எனக்கு இருந்தாலும் நான் மன நிறைவோடு இருப்பேன், இல்லைனாலும் அதில் இருக்கிறதுக்கு நான் பழகியிருக்கேன் அப்படின்றார் புனித பவுல். நம்ம வாசிக்க கேட்டோம் கொரிந்தியரில். ஸோ பிலிப்பியர்லேயும் அவர் அதுதான் சொல்கிறாரு. ஸோ உணவும் உடையும் நமக்கு இருந்தால் போதும். அந்தளவுக்கு நம்மளை கம்மி பண்ணிக்கணும் நண்பர்களே. எனக்கு வந்து இந்த புக் இருக்கணும், எனக்கு வந்து அந்த அந்த கார் இருக்கணும், அந்த கம்ஃபர்ட் இருக்கணும், எதுவுமே தேவையில்லைன்றாரு. உணவும் உடையும் இருக்குதா, அப்போதைக்கு உயிர் வாழ்கிறதுக்கு அளவுக்கு இருந்தால் போதும். எவ்வளோ எளிமையும் அந்த ஒரு சிம்பிளிசிட்டியும் பாவர்ட்டியும் கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அது குருக்கள் கண்ணீர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஞானசனம் அவங்க நம்ம எல்லாருமே பாவர்ட்டி, ஏழ்மையிலையும் எளிமையிலையும் இருக்க அழைக்கப்படுறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்கள் நண்பர்களே, அந்த பணத்தின் மேலே இருக்கக்கூடிய அன்பு பாருங்கள். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கி கொள்கிறார்கள். அறிவீனமான தீமையை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தை நின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வரவழைத்து கொள்கிறார்கள். அன்பதில்லை, அப்போ பணத்தை தேடி போகும்போது தான் விசுவாசத்துலேருந்து நம்ம போயிடுறோம், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடுறோம் அன்பதில்லை. ஐயோ, நிறைய பேர்கிட்ட இப்போது ப்ரேயரு, இந்த ரோசரி, இந்த பைபிள் வாசிக்கிறதுலேயே போனால் அவங்க ஆல்ரெடி வேறு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையில் அவங்களால ப்ரேயர் பற்றி ஆக்சுவலாக என்னாலே புரிஞ்சிக்க முடியுது, யோசிக்க கூட முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பண நெருக்கடியில் மாட்டிருக்காங்க. எங்கடான்னு போய் பார்த்தா ஏதாவது தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுல ஆசையை கொண்டு வந்துருக்காங்க, பொருள் ஆசையில் வந்து மாட்டினாங்க. இப்போ அதுலேருந்து அண்டு பண்ணுறதே இப்போ கஷ்டமாக இருக்காங்க நண்பர்களே. செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அதனால் பணம் நமக்கு ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு ஃபிக்ஸடான வேலை கொடுங்க, நான் இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது, எனக்கு என்னுடைய தேவைக்கு போயிட்டுருக்கணும், ஃப்யூச்சருக்கு ஏதாவது தேவையானதை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே, அவ்வளோதான். மற்றபடி இதில் நான் வந்து டைமை செலுத்தக்கூடாது. என் மனசு ஃபுல்லாக உங்களுக்கு, என் குடும்பம் ஃபுல்லாக உங்களை நினச்சிட்ருக்கணும், நாங்கள் இதிலெலாம் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உணவும் உடையும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான். படிப்புக்கு, எங்களுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கெலாம் அங்கங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்போம் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது போதும். ஜெபத்துக்கு முக்கியம், என் ஆவிக்குரிய ஆன்மாவுக்கு நான் அதிகமான டைம் கொடுக்க போகிறேன். இதில் பண்ணாமல் நம்ம வந்து செல்வத்துக்கு பின்னாடி ஒன்றுனா நண்பர்களே மாட்டிக்குவோம். இந்த பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும், அந்த பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் போகும், அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அந்த ஆசை நிற்கவே நிற்காது. 12ஆம் வசனம் பாருங்கள், விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்றாரு. நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள்
முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அன்பந்தோழி, இது அவர் விசுவாசத்தை எங்கே அறிக்கையிட்டார்னா, அவர் ஞானஸ்நானம் பெறும்போது நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புறேன்னு சொல்லி அவர் அறிக்கையிட்டிருக்காராம் பல சாட்சிகள் முன்னாடி. ஸோ அதை நீ பற்றிக்கொள்ள, அதை முன்னிட்டு நீ என்ன சொல்லுது, நீ உன்னுடைய நிலைவாழ் பற்றி கொண்டு விசுவாசம் என்ன அந்த போராட்டத்தில் ஸ்ட்ராங்காக நீ உள்ளே ஈடுபடு அப்படின்றாரு. 15ஆம் வசனம் பாருங்கள் முதலே, அரசருக்கு எல்லாம் அரசர், ஆண்டவருக்கு எல்லாம் ஆண்டவர். முதல்ல இது ஆண்டவர் எல்லா அரசருக்கெல்லாம் அரசர், எல்லா ஆண்டவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லி கடவுளை போற்றக்கூடிய ஒரு விஷயமாக திருப்பாடல் 136 2-3 வசனங்கள், தானியேல் 2:47, 2 மக்கபேயர் 13:4 இதெல்லாம் பார்க்குறோம். இதே டைட்டில் ஆண்டவர் இயேசுக்கும் அப்ளை பண்ணுறோம். திருவெளிப்பாடு 17:14, திருவெளிப்பாடு 19:16 இதிலெல்லாம் நம்ம ஆண்டவருக்கும் இந்த அரசருக்கெல்லாம் அரசர், கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஸோ இது ஆண்டவர் இயேசுனுடைய டைட்டில், தந்தையாம் இறைவனுடைய டைட்டில், மூவர் இறைவனுடைய டைட்டில் வந்துருங்களே. சரி, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.